கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற ஒரு பகுதி, நம்ம எதை அதிகமாக யோசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையா, மனுஷனுடைய சத்தத்தையா? சில நேரத்தில் நமக்குள்ள ஏதாவது ஒரு சண்டைகளோ பிரச்சனைகளோ வரும்பொழுது யாராவது நம்மளை திட்டினாக்கி அந்த திட்டின வார்த்தைகள் தான் நம்ம காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது வீட்டில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் உள்ளவங்களாலும் சரி, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாலும் சரி, சர்ச்சில் உள்ளவங்களாலே ஆனாலும் சரி, நமக்குள்ளாக அந்த வார்த்தை மட்டும் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ போகும்போது அப்படியே ஆயிரும், இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அப்போ நீங்கள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்க? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். மனுஷனுடைய சத்தத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.